அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொரு மாதமும் அந்த மாதத்தோட முடிவில் பார்த்தோம்னா முக்கியமான நிகழ்வுகள் என்னெல்லாம் நடந்திருக்கு, அதை நம்மளுடைய எக்ஸாமில் கரண்ட் அஃபேர்ஸ் பேசிஸில் எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில் ஜனவரி மாதத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள், அதிலிருந்து எப்படி கேள்விகள் கேட்கப்படலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சிலபஸ் வைஸாகவே போயிடும். ஓகேங்களா? முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம்னா லேட்டஸ்ட் டைரி ஆஃப் ஈவெண்ட்ஸ், அப்பாயின்மெண்ட்ஸ், ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட்ஸ், பப்ளிக் இஷ்யூஸ், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸை கொடுத்துருப்பாங்க. அந்த டாபிக் வைஸ் தான் நம்ம அரேஞ்ச் பண்ணி அந்த பேசிஸில் தான் நம்ம போக போகிறோம். சரிங்களா? ஸோ முதல் கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, இன் விச் பிளேஸ் நியூ இயர் இஸ் ஃபர்ஸ்ட் செலிப்ரேட்டட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா கிரிபாட்டி அப்படிங்கிற இந்த பகுதியில் தான். அடுத்தது, திருக்குறள் வாரம் எப்போது கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ திருவள்ளுவருடைய சிலையை திறந்து வைத்து 25 ஆண்டுகள் நிறைவானதை பிரதிபலிக்கும் வகையில் நம்ம முதல்வர் அவர்கள் ஒரு விழா கலந்துக்கிட்டாங்க. சரிங்களா? ஸோ அந்த விழாவில் அறிவிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் கடைசி வாரம் என்னவா கொண்டாடப்படும்னா திருக்குறள் வாரமாக கொண்டாடப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்தது, இந்தியாவில் முதன்முறையாக எந்த விமான நிறுவனம் விமானங்களில் வைஃபை வசதியை அறிமுகப்படுத்த உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏர் இந்தியா அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்ததா, இந்தியா 2025 எவ்வாறு கொண்டாட உள்ளது? 2025 நம்ம என்ன இயரா செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னா டிஃபென்ஸ் ரிஃபார்ம்ஸ் இயர், பாதுகாப்பு சீர்திருத்த ஆண்டாக கொண்டாட போறோம். சரிங்களா? அடுத்தது, வேர் வில் த ஃபர்ஸ்ட் ஜல்லிக்கட்டு ஆஃப் த இயர் வில் பி ஹெல்ட்? வருடத்தின் முதல் ஜல்லிக்கட்டு எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எப்பயுமே அவனியாபுரத்தில் தான் நடக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த இடங்கள் வரும். முதல் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது நமக்கு அவனியாபுரத்தில் தான் நடக்கும். அடுத்தது, ஐநா 2025 எந்த ஆண்டாக கொண்டாட உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா இயர் ஆஃப் குவாண்டம் சயின்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா 1925 தான் இந்த குவாண்டம் சயின்ஸ் தியரி அப்படிங்கிறத சப்மிட் பண்ணுறாங்க. அதனால தான் 2025 இயர் ஆஃப் குவாண்டம் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. சரியா? அடுத்தது, மோட்வர் திருவிழா தமிழ்நாட்டின் எந்த பழங்குடியினரால் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தோடர்கள் அப்படிங்கிற இந்த பழங்குடியின மக்கள் தான் இந்த மோட்வர்த் அப்படிங்கிற இந்த விழாவை கொண்டாடுறாங்க. அடுத்தது, உலக பிரெய்லி தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா ஜனவரி 4 தான் உலக பிரெய்லி தினமாக கொண்டாடப்படுது. அடுத்தது, நான் ரெசிடென்ட் தமிழ்ஸ் டே, அதாவது புலம்பெயர் தமிழர்கள் தினம் அல்லது அயலக தமிழர்கள் தினம் அப்படிங்கிறது ஜனவரி 12ஆம் தேதி கொண்டாடப்படுது. சரிங்களா? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 12. அடுத்தது, 76வது குடியரசு தின விழாவின் சிறப்பு விருந்தினராக யார் கலந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தோனேஷியாவோட சேர்ந்த அதிபர் பிரபாவோ சுபியாண்டோ அவர்கள் தான் வந்து கலந்துக்கிட்டார். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போ வில் பி ஹெல்ட் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உலகளாவிய பாரத போக்குவரத்து கண்காட்சி புதுடெல்லியில் நமக்கு நடந்துச்சு. சரியா? அடுத்தது, புதிதாக நிறுவப்பட்ட இந்திய மஞ்சள் வாரியத்தின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பல்லே கங்கா ரெட்டி. எங்கே நிறுவியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா தெலுங்கானாவில் நிறுவியிருக்காங்க. சரியா? அடுத்தது, டொனால்ட் ட்ரம்பின் பதவியேற்பு விழாவில் இந்திய பிரதிநிதியாக யார் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இருப்பார். சரிங்களா? அடுத்தது, உலக பாரம்பரிய அபாய பட்டியலில் சந்திரனை சேர்த்த அமைப்பு யார் அப்படின்னு பார்த்தோன்னா வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய WMF அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் வந்து சேர்த்துருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட், H1B visa is related to which of the following country? H1B visa அப்படின்னாலே நமக்கு அமெரிக்கா தான். ஓகேங்களா? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள் மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய ஊழியர்களை அமெரிக்காவில் வந்து வேலை செய்யுங்க அப்படின்னு கூப்பிடுறப்ப H1B visa மூலயமா தான் உள்ள கூட்டிகிட்டு வருவாங்க. சரியா? ஸோ அப்போ H1B visa அப்படிங்கிறது தான் கரெக்ட். அடுத்தது, நமக்கு தொல்லியல் இடங்களை வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ மாங்காடு அப்படிங்கிறது நமக்கு சேலம், கீழ்நமண்டி அப்படிங்கிறது நமக்கு திருவண்ணாமலை, மயிலாடும்பாறை அப்படிங்கிறது கிருஷ்ணகிரியில் இருக்குது, சிவகலை அப்படிங்கிறது தூத்துக்குடியில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கரெக்ட் ஆன்சர் 2314 அப்படிங்கிறது நமக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, அயன் ஏஜ் இன் தமிழ்நாடு எவ்வளோ காலகட்டத்துக்கு பிந்தையது அப்படின்னு பார்த்தோம்னா 3345 BC. இரும்பின் தொன்மை அப்படிங்கிற அந்த ஒரு ஆய்வுதலில் முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருப்பார். அந்த ஆய்வுதலில் சொல்லப்பட்ட ஒரு டேட் தான் இது, இயர் தான் இது, 3345 BCE. சிவகலையில் இருந்து எடுக்கப்பட்ட இரும்பு பொருட்களை வச்சு இந்த இடத்த நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலே ஓல்டஸ்ட் அயனேஜ் சைட்டாக இப்போ தமிழ்நாடு சிவகலை தான் இருக்குது. சரிங்களா? அடுத்தது, பிரசிடென்ட் ஹாஸ் அப்ரூவ்ட் 139 பத்மா அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 7 persons will be awarded பத்ம விபூஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான். 19 பேருக்கு பத்ம பூஷன், 113 பேருக்கு பத்மஸ்ரீ கொடுத்துருப்பாங்க. 23 பேர் பார்த்தோம்னா அதில் பெண் விருதாளர்கள். ஸோ 3மே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்து 19வது கேள்வி, இந்தியாவில் முதல் கரோனரி பைபாஸ் அறுவை சிகிச்சையை மேற்கொண்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு செரியன் அவர்கள், டாக்டர் செரியன் அவர்கள் தான் சமீபத்தில் இறந்து போயிட்டார். அதனால தான் இந்த செய்தியை நம்ம பார்க்குறோம். 82 வயசில் இறந்துட்டார்.
அடுத்தது 76வது குடியரசு தினத்தின் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கருப்பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா கோல்டன் இந்தியா பாரம்பரியம் மற்றும் மேம்பாடு, அதாவது கோல்டன் இந்தியா ஹெரிட்டேஜ் அண்ட் டெவலப்மெண்ட் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதாவது விக்ஷித் ஸ்வர்ணிம் பாரத் அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் சொல்லுவாங்க. ஓகேவா, என்ன பாரத் அப்படின்னா ஸ்வர்ணிம் பாரத். சரிங்களா, விராஷத் அவுர் விகாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்வர்ணிம் பாரத் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா, ஸ்வர்ணிம் பாரத் விராசத் அவுர் விகாஸ் அப்படிங்கிறது தான் அந்த இது. தமிழில் பார்த்தோன்னா கோல்டன் இந்தியா பாரம்பரியம் மற்றும் மேம்பாடு. அடுத்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் எஜுகேஷன்னா ஜனவரி 24. இன்டர்நேஷனல் டுகோங் கன்சர்வேஷன் சென்டர், கடல் பசு அப்படின்னு சொல்லுவாங்க, அதனுடைய பாதுகாப்பு மையம் தமிழகத்தில் எங்கே இருக்குது அப்படின்னா மனோரா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தஞ்சாவூரில் இருக்குது. சரிங்களா, தஞ்சாவூருங்க அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த அமைப்பு வருடாந்திர கல்வி நிலை அறிக்கையை வெளியிடுகிறது, அதாவது ஆனுவல் ஸ்கூல் எஜுகேஷன் ரிப்போர்ட், ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட்டை வெளியிடக்கூடிய அமைப்பு யார் அப்படின்னு பார்த்தோன்னா பிரதம் அப்படிங்கிற இந்த என்ஜிஓ தான். சரிங்களா, ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன். சரிங்களா, அடுத்தது ஏஐ சம்மிட் எங்கே நடக்க போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாரிஸில் தான் நமக்கு நடக்க போகுது. சரிங்களா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மிட் பாரிஸ். Which state in India has high school dropout rates as per UDC report அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அதுதான் அந்த UDC அப்படிங்கிறது. சரிங்களா, ஸோ யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்வி நிலையை பற்றி ஆராயக்கூடிய ஒரு அறிக்கை தான் இது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஹையஸ்ட் ஸ்கூல் ட்ராப் அவுட் ரேட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா பீகாரில் தான் இருக்குது நமக்கு. ஓகேங்களா, பீகார். அடுத்தது போட்சாலா காம்ப்ளெக்ஸ் இஸ் லொக்கேட்டட் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மத்திய பிரதேசில் இருக்குது. இது ரிலீஜியஸ்லி கொஞ்சம் கான்ஃப்ளிக்டான பிளேஸ், அதனால தான் நம்ம செய்தியில் பார்க்குறோம். அடுத்தது இந்தியாவின் முதல் கண்ணாடி பாலம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் தான் அமைஞ்சிருக்கு. அது கடலில் இருக்கக்கூடிய கண்ணாடி பாலம் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னாலும் அது தமிழ்நாடு தான். அடுத்தது பெண்கள் பணிபுரிவதற்கு ஏற்ற நகரங்களில் முதலிடத்தில் உள்ள நகரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா பெங்களூரு. இதுக்கு முன்னாடி சென்னை இருந்தாங்க, இப்போ பெங்களூரு வந்திருக்கு. சரிங்களா, அடுத்தது புதிதாக நிறுவப்பட்ட இந்தியாவின் மஞ்சள் வாரியத்தின் தலைமையகம் எங்கே உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா நிசாமாபாத். நிசாமாபாத் எங்கே இருக்குன்னா தெலுங்கானாவில் இருக்குது. சரிங்களா, அடுத்தது விர்ஜின் கோகனட் ஆயில் ஆஃப் விச் பிளேஸ் ஹாஸ் பின் கிராண்டட் GI டேக் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ விர்ஜின் கோகனட் ஆயில்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருது என்னன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் அப்படிங்கிறதா ஞாபகத்துக்கு வரணும். ஸோ அதுதான் சரியான விடையும் கூட. சரிங்களா, அடுத்தது இந்தியாவின் முதல் ஆப்டிக்கல் பூங்கா எந்த மாநிலத்தில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்டிக்கல் பூங்கானா ஒன்றும் கிடையாது, ஆப்டிக்கல் ஃபைபர் அந்த மாதிரியான விஷயங்கள், அந்த கேபிள்ஸ் எல்லாத்தையும் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய பிளான்ட் வரப்போகுது, அதான் ஆப்டிக்கல் பார்க்குன்னு சொல்கிறாங்க. மகாராஷ்டிராவில் வரப்போகுது. சரிங்களா, அடுத்தது which state has been awarded a national award for its excellent performance in the elections அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பீகாருக்கு தான் கொடுத்துருப்பாங்க. சரியா, அடுத்தது where is the Bankapur Wolf Sanctuary, the first wolf sanctuary in the state located அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த ஓநாய்களுக்கான சரணாலயம் வந்து கர்நாடகாவில் வந்திருக்கு. சரியா, அடுத்தது which state has announced that the family must have at least 2 child to be eligible for contesting in local body elections அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷ் தான். சரிங்களா, நெக்ஸ்ட் ஏசர் அறிக்கையின்படி கற்றல் மட்டத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடையாத மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோன்னா டிராப் அவுட்டும் அங்கே தான் இருக்குது. கற்றலில் முன்னேற்றம் அடையாதது யார் அப்படின்னாலும் பீகார் தான், ஏன்னா ஸ்கூல் டிராப் அவுட் அதிகமாக இருக்குது. சரிங்களா, நெக்ஸ்ட் எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் பற்றி ஆர் சிதம்பரம் who recently passed away is famous for அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆர் சிதம்பரம் அவர்கள் பார்த்தோன்னா ஒரு அணு விஞ்ஞானி. சரிங்களா, அடுத்தது who among the following received கலைஞர் அவார்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கலைஞர் அவார்டு அப்படிங்கிறது இப்போ தான் முதல் முறையாக கொடுக்குறாங்க, அதனால கொஞ்சம் முக்கியம். முத்துவாசி, கவிஞர் முத்து பாவாசி அவர்களுக்கு தான் வந்து இந்த கலைஞர் விருது அப்படிங்கிறது முதல் கலைஞர் விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது கல்ச்சரல் சென்டர் இன் ஜாஃப்னா. ஜாஃப்னா அப்படின்னா யாழ்ப்பாணம். சரிங்களா, யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இந்த கலாச்சார மையத்துக்கு திருவள்ளுவர் பெயரை வந்து வச்சிருக்காங்க இலங்கை அரசாங்கம், அதனால கொஞ்சம் முக்கியமாக இருக்குது. அடுத்தது பராக்கிரம் திவாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு சுபாஷ் சந்திர போஸோடைய பிறந்த நாள் ஜனவரி 23 தான் பராக்கிரம் திவாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா, அடுத்தது இந்தியாவின் இரும்பு காலம் தமிழகத்தில் இருந்து தொடங்கியதை அறிய உதவும் அகழாய்வு இடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது சிவகலை. சரிங்களா, நெக்ஸ்ட் தீண்டாமை ஒரு பாவச் செயல், அதை பின்பற்றுகின்ற நீங்கள் ஒரு ஜெனரல் டயர் என கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா காந்திஜி அவர்கள் தான் இந்த ஒரு கோட்டை சொல்லியிருப்பார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோட். சரிங்களா, அடுத்தது உலக பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் எங்கு நடைபெறுகிறது ஸ்போர்ட்ஸில் பார்த்தோம்னா அமெரிக்காவில் நடக்குது. சரிங்களா, நெக்ஸ்ட் ஒன் நமக்கு கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் தியான் சந்த் கேல் ரத்னா அவார்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கூகேஸ் எந்த கேம் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு செஸ் தான். சரிங்களா, ஸோ கூகேஸ் வந்து செஸ்.
ஹர்மன் பிரீத் சிங் பார்த்தோம்னா ஹாக்கி விளையாட்டை சேர்ந்தவர். பிரவீன்குமார் பாரா அத்லெட். மனு பாக்கர் வந்து ஷூட்டிங்கில் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருப்பாங்க, 2 பிரான்ஸ் மெடல். ஸோ 4மே கரெக்ட் தான், ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி இஸ் ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட்? கவாஸ்கருங்கிற பேர்லேயே தெரியும், அது கிரிக்கெட் தான். சரிங்களா? இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடக்கக்கூடிய டெஸ்ட் தொடர் பேர் தான் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி. அடுத்தது இந்தியா எய்ம்ஸ் டு ஹாஸ்ட் ஒலிம்பிக்ஸ் இன் விச் இயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2036 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது which of the following sport is associated with விஜய் ஹசாரே டிராஃபி? விஜய் ஹசாரே டிராஃபிங்கிறதும் கிரிக்கெட்டோட சம்பந்தப்பட்டு வரக்கூடிய ஒரு டிராஃபி தான். சரிங்களா? அடுத்தது which team won the கொக்கோ வேர்ல்டு கப் in both men's and women's category அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கொக்கோ வேர்ல்டு கப் அப்படிங்கிறது இந்தியாவில் முதல் முறையாக நடந்திருக்கு. அதில் வின் பண்ண டீம் யாருனாலும் இந்தியா தான். யாரை தோக்கடிச்சிருக்காங்க? மென்ஸ் டீமும் சரி விமென்ஸ் டீமும் சரி நேபாள் அப்படிங்கிற இந்த டீமை தோக்கடிச்சிட்டு தான் வின் பண்ணியிருப்பாங்க. சரியா? அடுத்தது புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் A Wonderland of Words was written by அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இந்த புக்கை எழுதினது யார் அப்படின்னு பார்த்தோம்னா சசி தரூர் அவர்கள். சரிங்களா? ஒண்டர்லேண்ட் ஆஃப் வேர்ட்ஸ். அடுத்தது த புக் ஆன்டிக்விட்டி ஆஃப் அயன், இரும்பின் தொன்மை அப்படிங்கிற இந்த புத்தகத்தில் தான் நம்மளுடைய இரும்பு காலம் அப்படிங்கிறது 3345 ஆண்டுகள், பொது ஆண்டிற்கு முன் 3345 ஆண்டுகள் இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ எழுதினது யாருன்னா சிவானந்தன் மற்றும் ராஜன் ஆகிய இருவரும். சரிங்களா? 2 பேருமே அகழ்வாராய்ச்சியாளர்கள். அடுத்தது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ கிரைட்டீரியா ஃபார் நியூ கார்பரேஷன், ஒரு புதிய மாநகராட்சி வரணும் அப்படின்னா பாப்புலேஷன் 2 லட்சம் இருக்கணும், 2 lakh and above இருக்கணும், இன்கம் 20 crore மேலே இருக்கணும். ஊட்டி வந்து நெக்ஸ்ட் கார்பரேஷனாக வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2மே நமக்கு கரெக்ட் தான். சரிங்களா? அடுத்தது இன் விச் ஏரியா வில் சைனாஸ் 2 நியூ டிஸ்ட்ரிக்ட்ஸ் பி லொக்கேட்டட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ லடாக்ல 2 புதிய மாநிலங்களை வந்து உருவாக்கி இருப்பாங்க. சரிங்களா? அதாவது சைனா ஆக்கிரமிப்பு காஷ்மீரில். சரியா? அடுத்தது ஹூ இஸ் அப்பாயிண்டட் அஸ் த ஹெட் ஆஃப் டிஜிசிஏ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபைஸ் அகமத் கித்வாய் அப்படிங்கிறவர். அடுத்தது நமக்கு தமிழக வாக்காளர்கள் பற்றிய கூற்றுகளை கவனியுங்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 6.36 கோடி. அதில் அதிக வாக்காளர்கள் வந்து சோழிங்கநல்லூர், குறைந்த வாக்காளர்கள் வந்து கீழ்வேலூர். ஆண்களை விட பெண் வாக்காளர்கள் வந்து அதிகமாக இருக்காங்க. எல்லாமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் 2011-12 ஆண்டிலிருந்து 2022-23 ஆக மொத்த விலை குறியீட்டின் அடிப்படை ஆண்டை திருத்துவதற்கு எந்த குழுவை அரசாங்கம் அமைத்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸோட பேஸ் இயரை ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரமேஷ் சந்த் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்தது இஸ்ரோவுடைய தலைவராக யார் வந்திருக்காங்க அப்படின்னா வி நாராயணன் அவர்கள் வந்து வந்திருக்கார். அடுத்தது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹேஸ் அனௌன்ஸ்ட் காமராஜர் அவார்ட் யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னா வி தங்கபாலு அவர்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. சரியா? அடுத்தது ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் இன்டர்போல் அப்படிங்கிறது லியன் அப்படிங்கிற இந்த சிட்டியில் இருக்குது. லியன் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா ஃப்ரான்ஸில் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ லயன் இன் ஃப்ரான்ஸ். இன்டர்போலோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இன்டர்போல்னா இன்டர்நேஷனல் போலீஸ், அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து லியன். அடுத்தது கிரீன்லாண்ட் விச் பிலாங்ஸ் டு டென்மார்க் வாஸ் கிராண்டட் அட்டானமி இன் 1979. ஓகேங்களா? ஒன்லி 50,000 people live in this area which is 80% covered by ice அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2மே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். எதனால அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கிரீன்லாண்டை வந்து அமெரிக்கா ஆக்குபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருந்தார். அந்த பின்னணியில் கேட்கப்பட்டிருக்கு. 2மே சரிதான். அடுத்தது ஹூ இஸ் த சேர்பர்சன் ஆஃப் ஐடி வெரிஃபிகேஷன் அண்ட் டேட்டா ஷேரிங் பிளாட்ஃபார்ம் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பிஎன் ஸ்ரீகிருஷ்ணா அவர்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் which section of the பாரதிய நியாய சன்ஹிதா criminalizes acts endangering the unity and integrity of India? ஓகேங்களா? இந்த செடிஷன் அப்படிங்கிறது முன்னாடி இருந்துச்சு, இப்போ பாரதிய நியாய சன்ஹிதால கிடையாது. ஆனால் செடிஷன் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் என்னன்னா இந்த செக்ஷன் 152. ஓகேங்களா? அதுதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்பர் ஆஃப் ரெகக்னைஸ்டு பார்ட்டிஸ் இன் தமிழ்நாடு மொத்தம் 4 கட்சிகள் இருக்கு. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஎம்கே, ஏடிஎம்கே, விடுதலை சிறுத்தைகள் மற்றும் நாம் தமிழர். சரிங்களா? அடுத்தது வாட் இஸ் த நோட்டீஸ் சென்ட் டு தோஸ் ஹூ ஹேவ் மணி ஏர்ன்ட் இல்லீகலி அப்ராட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சில்வர் நோட்டீஸ் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. சரியா? இன்டர்போலோட சில்வர் நோட்டீஸ். இட்டாலி தான் ஃபர்ஸ்ட் இந்த சில்வர் நோட்டீஸ் அப்படிங்கிறத வாங்கியிருக்காங்க. சரியா? அடுத்தது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹேஸ் அப்பாயிண்டட் a committee to review the new criminal laws under the chairmanship of சத்யநாராயணன் குழு அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த புதிய குற்றவியல் சட்டங்களை வந்து தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? அடுத்தது 2026 ஆண்டில் காமன்வெல்த் நாடுகளின் நாடாளுமன்றங்களின் சபாநாயகர்கள் மற்றும் தலைமை தாங்கும் அதிகாரிகளின் 28வது மாநாட்டை எந்த நாடு நடத்தும் அப்படின்னா இந்தியா தான் நடத்த போகிறாங்க. சரியா? அடுத்தது 7வது ஓய்வூதிய குழுவின் காலம் எந்த ஆண்டில் முடிவடைகிறது? மதன் லோகூர் அவர்கள் தலைமையில் இந்த 7th பே கமிஷன் வந்திருக்கும். 2016 26 வரைக்கும் அவங்களோட ஒர்க்கிங் பீரியட். அடுத்து 8th பே கமிஷன் அப்படிங்கிறது வரப்போகுது.
அடுத்தது where did the negotiations for Gaza ceasefire took place? கத்தாரில் வந்து அந்த அமைதி ஒப்பந்தம் அப்படிங்கிறது நடந்திருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் who among the following is appointed as the Director General of CRPF? ஜிபி சிங் அவர்களை வந்து நியமனம் செஞ்சிருக்காங்க. அடுத்தது எகிப்துக்கும் காசாவுக்கும் இடையிலான எல்லை அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ராஃபா எல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? தமிழ்நாடு ரேங்க் இன் ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் பை நித்தி ஆயோக். ஒடிசா தான் இதில் டாப் ஸ்டேட். ஓகேங்களா? 69வது கேள்விக்கு ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸில் யார் ஃபர்ஸ்ட்னா ஒடிசா. சரிங்களா? தமிழ்நாட்டோட ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 11வது இடத்துல தமிழ்நாடு இருக்கு. சரிங்களா? அடுத்தது இந்தியா எய்ம்ஸ் டு அட்டைன் ட்ரக் ஃப்ரீ இந்தியா ஸ்டேட்டஸ் பை 2047. நாஷா முக்த் பாரத் அபியான் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா 2047. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ராட்கோல் மைனிங் இஸ் ஸ்டில் ப்ரிவலண்ட் இன் நார்த் ஈஸ்ட் இந்தியா. நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் பேண்ட் இட் இன் 2014. ஓகேங்களா? இந்த ராட்கோல் மைனிங் அப்படின்னா எலித்துளை சுரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எப்படி எலி வந்து ஓட்ட போட்டுட்டே போதோ அதே மாதிரி பண்ணுவாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் காலகட்டத்தில் பண்ணது. ஆனால் இப்பயுமே நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் இதை பயன்படுத்தி தான் சுரங்கங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ அதனால் இதை தடை பண்ணியிருந்தாங்க 2014. ஆனால் இன்னமும் இது நடந்துகிட்டே இருக்குது. இதனால் நிறைய விபத்துகள் ஏற்பட்டுச்சு அஸ்ஸாமில். அந்த பின்னணியில் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். அடுத்தது அப்பாரியன் யாருக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வழங்கக்கூடிய ஒரு ஐடி கார்டு மாதிரி. சரிங்களா? ஸோ மாணவர் அட்டை அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்தது ஃபாசல் பீமா யோஜனா அண்ட் ரீஸ்ட்ரக்சர்டு வெதர் பேஸ்டு கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஹாஸ் பின் எக்ஸ்டெண்டட் டில் 2025 and 26. சரியா? டைரக்ட் கொஸ்டின் தான் அதெல்லாம். அடுத்தது யூனியன் ஷிப்பிங் மினிஸ்ட்ரி ஹாஸ் ப்ரொபோஸ்ட் நியூ அடிஷன்ஸ் டு த ₹72,000 crore மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் இன் விச் ஐலாண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா கிரேட் நிக்கோபார் ஐலாண்ட் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. நிக்கோபார் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட். அதில் வந்து ஒரு போர்ட்டு, ஒரு ஏர்போர்ட்டு, ஒரு துறைமுகம் இதெல்லாமே கட்டுறாங்க. அதோடு சேர்த்து ஷிப் பிரேக்கிங் ஃபெசிலிட்டியும் க்ரூஸ் ஷிப்பிங் டெர்மினல் அப்படிங்கிறது கொண்டு வர போகிறாங்க. சொகுசு கப்பலுக்கான ஒரு டெர்மினல். அடுத்தது வந்து ஷிப் பிரேக்கிங் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது வரப்போகுது. அடுத்தது ஐஎன்எஸ் நீல்கிரி பிலாங்ஸ் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ராஜெக்ட் 17A அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் பூ ஆதார் இஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங். பூ ஆதார் அப்படிங்கிறது பார்த்தோன்னா பூமிக்கான ஒரு ஆதார், அதாவது யூனிஃபைட் லேண்ட் பார்சல் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யூஎல் பின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதான் சரியான விடையும் கூட. யூனிக் லேண்ட் பார்சல் ஐடென்டிஃபிகேஷன், அதாவது ஒரு லேண்டுக்குன்னு ஒரு ஐடி நம்பர் கொடுப்பாங்க. எப்படி நம்ம ஒரு பர்சனுக்கு ஒரு ஆதார் நம்பர் கொடுத்துருக்கோமோ ஒரு லேண்டுக்குன்னு ஒரு ஆதார் நம்பர், அதான் பூமி ஆதார், பூ ஆதார் அப்படிங்கிறது. சரியா? அடுத்தது நேஷனல் ஸ்டார்ட் அப் டே வந்து ஜனவரி 16. சேர்பர்சன் ஆஃப் நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி ஸ்கீம் அப்படிங்கிறது யாருன்னா வேணு ஸ்ரீனிவாசன் அவர்கள். அடுத்தது இதயம் காப்போம் திட்டம் வந்து 2023 தொடங்கப்பட்டிருக்கும். எதற்காக அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இதய நோயால் ஏற்படக்கூடிய இறப்புகளை கம்மிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த ஸ்கீமுக்கு கீழே ட்ரீட்மெண்ட் பெற்றவங்களில் 97% பேர் இப்பவும் உயிரோடு இருக்காங்க அப்படிங்கிறது அந்த அச்சீவ்மெண்ட்டு. ஸோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ பார்ட்னர் இன் ஸ்டார்கேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாரு கிடையாது அப்படின்னு பார்த்தோன்னா டெஸ்லா வந்து கிடையாது. சரிங்களா? ஸ்டார்கேட் அப்படிங்கிறது அமெரிக்காவோட ஏஐ ப்ராஜெக்ட். சரிங்களா? ஏஐ அப்படிங்கிறது அடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போகணும், அமெரிக்கா மக்களுக்கு ரொம்பவே உதவணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ப்ராஜெக்ட் தான் இந்த ஸ்டார்கேட் அப்படிங்கிற ப்ராஜெக்ட். சரிங்களா? அடுத்தது யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் வில் கம் இன் டு எஃபெக்ட் இன் April 1, 2025. ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் April 1, 2025 நடைமுறைக்கு வரப்போகுது. சரிங்களா? அடுத்தது தேசிய சுகாதார இயக்கம் எத்தனை ஆண்டுகளுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா 5 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் இஸ்ரோவோட 100வது திட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. GSLV F-15. இதில் தான் NVS-02 நேவிகேஷன் சேட்டலைட் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? NVS-02 அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க. GSLV F-15. சரியா? PSLV GSLV மட்டுமே வச்சு இதை கணக்கிடுறாங்க. சரியா? அடுத்தது நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. இதை செயல்படுத்தக்கூடிய அமைச்சகம் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சுரங்க அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் அப்படிங்கிறதா கரெக்ட். சரிங்களா? அடுத்தது கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அக்டோபரில் தொடங்கி நமக்கு டிசம்பரில் முடியும். சரிங்களா? அது நமக்கு தெரிஞ்சது தான். 44.2 சென்டிமீட்டர் வந்து ஆவரேஜ் ரெயின்ஃபால் இருந்திருக்கு. ஸோ ரெண்டுமே நமக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்தது தமிழ்நாடு பயோடைவர்சிட்டி மியூசியம் அண்ட் கன்சர்வேஷன் சென்டர் பாதுகாப்பு மையம், அதாவது பல்லுயிர் அருங்காட்சியகம் மற்றும் பாதுகாப்பு மையம் வந்து கன்னியாகுமரியில் வரப்போகுது. சரிங்களா? ஸோ இந்தியாவோட ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ கவர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்தியாவோட ஃபாரஸ்ட் கவர் வந்து நமக்கு 21.76%. ட்ரீ கவர் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 3.41%. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு டோட்டல் கிரீன் கவர் அப்படிங்கிறது. சரிங்களா? 25.17% அப்படிங்கிறதா சரியான விடை. சரிங்களா? அடுத்தது லாங்கஸ்ட் நேஷனல் ஹைவே இன் இந்தியா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா NH-44. இது நமக்கு ஸ்டாட்டிக்காகவே தெரிஞ்சது தான்.
அடுத்தது ஓம்காரேஸ்வரர் ஃப்ளோட்டிங் சோலார் ப்ராஜெக்ட் எங்கே வரப்போகுது அப்படின்னு பார்த்தோன்னா மத்திய பிரதேசத்தில் வரப்போகுது. சரியா? அடுத்தது இந்தியாவுடைய முதல் ஆர்கானிக் மீன்வள தொகுப்பு எங்கே வரப்போகுது அப்படின்னா சிக்கிமில் வரப்போகுது. அடுத்தது ஃபர்ஸ்ட் இயர் டு பிரீச் குளோபல் வார்மிங் லிமிட். குளோபல் வார்மிங் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு 1.5 டிகிரி செல்சியஸ். சரிங்களா? இந்த 1.5 டிகிரி செல்சியஸை தாண்டினது எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோன்னா 2024 அப்படிங்கிறது தாண்டி இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட், which of the following organization is celebrating its 150th anniversary? 150வது வருஷம் இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட், accepted level of uranium in groundwater எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 30 parts per billion அப்படின்னு சொல்லுவாங்க. parts per billion அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது, வாட் இஸ் த மவுண்டைன் பாஸ் தட் கனெக்ட்ஸ் ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோனமார்க் அப்படிங்கிற இந்த டனல் தான் கனெக்ட் பண்ண போகுது. சரியா? நெக்ஸ்ட், ஹை பேசஞ்சர் கார் சேல்ஸ்க்கு என்ன ஃபேக்டர்ஸ்லாம் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன்று பார்த்தோன்னா அதிக இளைஞர்கள் அதிகமாக இருந்தால் கார் வாங்கணும்னு நினைப்பாங்க, அது ஒன்று. நகரமயமாக்கல், நகரங்களில் பூராமே இப்போ கார்கள் பயன்பாடு அதிகமாகிடுச்சு, அது ஒரு காரணம். பல பருமான வறுமை குறைப்பு, அதாவது மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா நமக்கு மிடில் கிளாஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். மிடில் கிளாஸோட ஃபஸ்ட்டு கனவே என்னவாக இருக்குன்னா கார் வாங்குறது தான். ஸோ இதுதான் காரணமாக இருக்குது. மூணுமே கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு, அகோனிபோரா ரைஸ் இஸ் க்ரோன் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அகோனிபோரா அப்படிங்கிறது அஸ்ஸாமில் வரக்கூடிய ஒரு ரைஸ். ஓகேங்களா? அடுத்தது, மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் ஆஃப் தமிழ்நாடு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 45.5 HMIS டேட்டா படி. சரிங்களா? ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டேட்டா படி. சரியா? அடுத்தது, நேஷனல் கேர்ள் சைல்டு டே அப்படிங்கிறது January 24. சரியா? இன்டர்நேஷனல் டே ஆஃப் எஜுகேஷனும் January 24 தான். அடுத்தது, குப்தேஸ்வர் ஃபாரஸ்ட் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒடிசாவில் இருக்குது. சரிங்களா? அடுத்தது, விச் கிளேசியர் இன் நேபாள் இஸ் ப்ரொஜெக்டட் டு வேனிஷ் பை 2040 டியூ டு கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாலா அப்படிங்கிற இந்த பனிப்பாறை தான். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு விச் ஸ்டேட் ஹாஸ் மோஸ்ட் நம்பர் ஆஃப் GI டேக் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ உத்தரப்பிரதேசில் 74 GI டேக் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் 59 இருக்குது. சரிங்களா? ஸோ உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, 20 சீட்டாஸ் ஃப்ரம் கென்யா வில் பி குவாரண்டைன்ட் அட் எங்கே தனிமைப்படுத்த போகிறாங்க அப்படின்னா காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சாங்சுரி, மத்திய பிரதேஷ். சரிங்களா? நெக்ஸ்ட், விச் 2 இந்தியன் சிட்டிஸ் ஹாஸ் பின் ஆடட் டு லிஸ்ட் ஆஃப் குளோபல் வெட்லேண்ட் சிட்டிஸ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தோர் மற்றும் உதய்பூர் இது ரெண்டையும் சேர்த்துருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தமிழ்நாட்டின் மக்கள் தொகை பற்றி கேட்டிருக்காங்க. 7.21 கோடி தமிழ்நாடுடைய மக்கள் தொகை வளர்ச்சி, இந்தியாவுடைய சராசரி மக்கள் தொகை வளர்ச்சி 1.92%. சரிங்களா? தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அதே ஈக்குவேட் பண்ணி பார்த்தோம்னா 0.30%. பீகார் தான் இருக்கிறதுலே அதிக மக்கள் தொகை வளர்ச்சி 1.98% வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. நாலுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இந்தியாஸ் நியூலி இனாகிரேட்டட் ரயில்வே டிவிஷன்? இந்தியாவோட 69வது ரயில்வே டிவிஷனாக எது வந்திருக்குன்னா ஜம்மு அப்படிங்கிறது வந்திருக்கு. சரிங்களா? காஷ்மீரில். ஜிமார்க் டனல் வில் கனெக்ட், அந்த ஜிமார்க் டனல் தான் சோனாமார்க் டனல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ காஷ்மீர் மற்றும் லடாக். சரிங்களா? அடுத்தது, மத்திய அரசின் நேரடி வரி பகிர்வு அதிகம் உள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 17,000 கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க பீகாருக்கு. இதே தமிழ்நாடோட ஈக்குவேட் பண்ணி பார்த்தோம்னா தமிழ்நாடுக்கு 7,000 கோடி தான் வந்திருக்கு. சரியா? நெக்ஸ்ட், இந்தியாவில் எந்த இந்திய நகரம் அதிக போக்குவரத்து நெரிசலை கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா கொல்கத்தா தான் இந்தியாவிலே அதிகமாக போக்குவரத்து நெரிசல் இருக்கக்கூடிய நகரம். அடுத்து, லோயஸ்ட் மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேஷியோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கேரளா, அங்கே 19, தமிழ்நாட்டில் 45.5. சரிங்களா? அடுத்தது, which state ranks first in terms of man day, which is how much a work a person does in a day. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு பர்சன் பண்ணக்கூடிய வேலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாடு. சரிங்களா? அடுத்தது, தொழில் முனைவோரின் எண்ணிக்கையில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 9% பங்களிப்புடன் 2வது இடத்தில் உள்ளது. தமிழ்நாடு MSMEக்கள் மூலம் அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மூணுமே நமக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் 1981 நிறுவப்பட்டது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 6 நாடுகள் வந்து இருக்காங்க. அவங்களுடைய செக்ரட்டரியேட் எங்கே இருக்குன்னா அபுதாபியில் வந்து இருக்குது. ரெண்டுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். சரிங்களா? நெக்ஸ்ட், கோல்டன் ஸ்பைஸ் அப்படின்னு எந்த ஸ்பைஸை சொல்கிறாங்கன்னா நமக்கு டர்மரிக், மஞ்சளை தான் கோல்டன் ஸ்பைஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது, இந்தியாவுடைய பிளேஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வெஹிக்கல் மேனுஃபேக்சரிங்கில் வேர்ல்டு லெவலில் நம்ம 3rd பிளேஸில் வந்து இருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட், ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிக்ளைனிங் ஃபெர்டிலிட்டி ரேட்ஸ், அதாவது கருவுறுதல் விகிதம் குறைவதற்கு காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன்று, அதிகரிக்கும் மலட்டுத்தன்மை விகிதங்கள், இன்ஃபெர்டிலிட்டி ரேட் அதிகமாக இருக்கிறது.
அதனாலேயே நமக்கு இந்த ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது கம்மியாகுது. விமன் எம்பவர்மெண்ட் அதிகமாகறனால பெண்கள் எல்லாமே வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அதனால ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது கம்மியாகுது. மதர்ஹுட் அப்படிங்கிறத நிறைய பேர் விரும்புறதில்ல, அதனாலேயும் ஃபெர்டிலிட்டி ரேட் கம்மியாகுது. மைக்ரேஷன் அப்படிங்கிறது நிறைய இளைஞர்கள் இங்கேருந்து வெளிநாடுகளுக்கு போய் அங்கேயே செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடியவங்கனாலையும் நமக்கு ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது கம்மியாகுது. மூணுமே கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது, அமெரிக்கா இஸ் செட் டு எக்ஸிட் ஃப்ரம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னா பாரிஸ் அக்ரிமெண்ட், WTO, WHO எல்லாத்துலேருந்துமே நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. சரிங்களா? அடுத்தது, டெட்ராஸ் அதோனம் இஸ் த ஹெட் ஆஃப் விச் ஆர்கனைசேஷன் அப்படின்னா WHO ஹெட் அவர் தான். சரிங்களா? நெக்ஸ்ட், தமிழ்நாட்டின் வருவாய் பற்றாக்குறை அதிகரிப்பதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய அரசால் வரிகள் குறைவாக பரிந்தளிக்கப்படுவது. இந்த டாக்ஸ் டெவல்யூஷன் அப்படிங்கிறது கம்மியாகிறது ஒரு பெரிய காரணமாக இருக்குது. ஜிஎஸ்டி இழப்பீடு அப்படிங்கிறது முடிவுக்கு வந்திருக்கு. இந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் அப்படிங்கிறது 2022 முடிஞ்சிருச்சு. அதுவுமே ஒரு பெரிய காரணமாக இருக்குது. அடுத்ததாக இயற்கை பேரழிவுகளின் தாக்கம், டிசாஸ்டர்ஸ் அதிகமாக தமிழ்நாட்டில் வந்துட்டே இருக்குது. அதுவுமே ஒரு காரணமாக தான் இருக்குது. எதுக்கு? தமிழ்நாட்டினுடைய வருவாய் பற்றாக்குறை, அதாவது ரெவன்யூ டெபிசிட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ மூணுமே கரெக்டு தான். அனைத்தும் சரி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்து, நேஷனல் ஓட்டர்ஸ் டே ஜனவரி 25 கரெக்டு தான். பீகாரில் தான் 100 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அதிகமாக இருக்காங்க. ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். நெக்ஸ்ட், ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுறது நமக்கு நித்தி ஆயோக். ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒடிசா. தமிழ்நாடோட பொசிஷன் 11th பொசிஷன். சரியா? அடுத்தது, ஏசர் சர்வேயை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ 23% ஆஃப் கிளாஸ் 3 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஏபிள் டு ரீட் அ கிளாஸ் 2 டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 44% ஆஃப் கிளாஸ் 5 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஏபிள் டு ரீட் அ கிளாஸ் 2 டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 2வது வகுப்பு பாடத்தை 3ஆவது வகுப்பு மாணவர்னால எவ்வளோ பர்சன்டேஜ்னால் ரீட் பண்ண முடியுது? 100 பேர் இருக்காங்கன்னா 23 பேர்னால தான் ரீட் பண்ண முடியுது. அதே மாதிரி 2வது புக்கை 5வது படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா அதில் 100 பேரில் 44 பேர்னால மட்டும்தான் படிக்க முடியுது. அப்போ கற்றல் விகிதங்கள் அப்படிங்கிறது நமக்கு குறைந்துட்டே இருக்குது. இருந்தாலும் லாக்டவுனோட கம்பேர் பண்ணுறப்ப இப்போ அதிகமாக இருக்குது. அதான் ஏசர் ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்கு. ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். ஃபாதர் ஆஃப் ரூரல் எக்கானமி யார் அப்படின்னு பார்த்தோம்னா JC குமரப்பா. அடுத்தது, இந்தியா டிஜிட்டல் எக்கனாமி எய்ம்ஸ் ஃபார் 20% நேஷனல் இன்கம் கான்ட்ரிபியூஷன் பை விச் இயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 2029-30 அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரிங்களா? நெக்ஸ்ட், வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் குட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ குட் கவர்னன்ஸ் நல்லாட்சி மாநாட்டின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டு எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் இனோவேஷன் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதா கரெக்ட். சரிங்களா? நெக்ஸ்ட், ஆப்பிரிக்கன் எனர்ஜி சம்மிட் டான்சானியாவில் நடக்க போகுது. நெக்ஸ்ட், வேர்ல்டு லெப்ரசி டே அப்படிங்கிறது ஜனவரி 26. சரிங்களா? நெக்ஸ்ட், உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி நரம்புகளை தாக்கும் நிலை, நம்மளோட ஓன் இம்யூன் சிஸ்டமே நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் அட்டாக் பண்ணக்கூடிய டிசீஸ் பேர் தான் கில்லியன் பாரே சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. GBS கில்லியன் பார் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நெக்ஸ்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாக பார்த்தோம்னா போபால் விஷவாயு கழிவுகள் 40 ஆண்டுக்கு பிறகு எங்கு எடுத்து செல்லப்படுகிறது அப்படின்னா பிதாம்பூர் அப்படிங்கிற பகுதி. ஓகேங்களா? மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிதாம்பூர். அடுத்து, தண்ணீரில் நைட்ரேட் உள்ளடக்கத்தின் அனுமதிக்கப்பட்ட வரம்பு யுரேனியம் அப்படின்னா 30 parts per billion. இதுவே நைட்ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா 45 milligrams per literன்னு எழுதணும். சரிங்களா? 45 milligrams per liter. சரியா? அடுத்தது, இஸ்ரோவுடைய ஒரு திட்டம் வந்து நமக்கு ஸ்பேஸில் வந்து விதைகள் முளைக்கிறதுக்கு, அதாவது செடி முளைக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு. என்ன மிஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்ப்ரவுட்டிங் ஆஃப் சீட்ஸ். நமக்கு எந்த திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிற திட்டத்தில் அனுப்பப்பட்ட ஒரு செயற்கைக்கோளில் தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது, NVS-02 இஸ் பார்ட் ஆஃப் விச் நேவிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நேவிக் அப்படிங்கிறதோட பார்ட், நேவிக்னு கொடுக்கலாம், இல்லாட்டி IRNSS அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ நேவிகேஷன் வித் இந்தியன் கான்ஸ்டலேஷன் அப்படிங்கிறது, அப்படி இல்லாட்டி இந்தியன் ரீஜனல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது, பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் கிராப்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதான் அந்த ஸ்பேடெக்ஸ் திட்டத்தில் பண்ணது. ஜெர்மினேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் மைக்ரோ கிராவிட்டி அப்படிங்கிறதா கரெக்ட். சரிங்களா? அடுத்தது, இந்தியாவில் குற்றம் புரிந்துவிட்டு வெளிநாடுகளில் பதுங்கும் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்காக மத்திய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட இணையதளம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பாரத் போல் அப்படிங்கிறது. சரிங்களா? இன்டர்போல் மாதிரி பாரத் போல். அடுத்து, ஜீனோம் இந்தியா டேட்டாபேஸ் இஸ் ஸ்டோர்ட் இன் IBDC அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் பயாலஜிக்கல் டேட்டா சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் த ஆப் இன்ட்ரடியூஸ் இன் தமிழ்நாடு டு இம்ப்ரூவ் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மின்மதி 2.0 அப்படிங்கிறதா கரெக்ட். சரிங்களா? மகளிர் சுய உதவி குழுக்களுக்காக கொண்டு வரப்பட்டது மின்மதி 2.0. அடுத்தது, இந்தியா எந்த நாட்டுடன் சோனோபை உற்பத்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது அப்படின்னு பார்த்தோன்னா சோனோபை அப்படின்னாலே அமெரிக்கா தான். சரிங்களா?
அடுத்தது விச் இஸ் த 4th country in the world to conduct docking experiment in space அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த நாடு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா தான் அதை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், சமீபத்தில் செய்திகளில் பார்த்த பார்கவஸ்திரம் என்பது பின்வருவனவற்றுள் எதை சிறப்பாக விவரிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, பார்கவஸ்திரா அப்படிங்கிறது ஒரு மைக்ரோ மிசைல் சிஸ்டம். இப்போ நமக்கு நிறைய ட்ரோன்கள்லாம் உள்ள ஊடுருவ ஆரம்பிச்சிருச்சு. இந்த ட்ரோன்லாம் நம்ம பெரிய பெரிய மிசைல் வச்சு அட்டாக் பண்ண முடியாது, கன்னை வச்சு சொல்ல முடியாது. அதுக்காக தான் இந்த மைக்ரோ மிசைல் அப்படிங்கிற சின்ன சின்ன மிசைல் சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. பார்கவஸ்திரா அப்படிங்கிறத அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட், வாட் இஸ் த நேம் ஆஃப் த லாஸ்ட் சப்மரின் டு பி பில்ட் அண்டர் ப்ராஜெக்ட் 75 ஆஃப் இந்தியன் நேவி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஐஎன்எஸ் பக்ஷீர் அப்படிங்கிறது கரெக்ட். ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிறது பிஎஸ்எல்வியோட C60th மிஷன். சரியா? நெக்ஸ்ட், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரோட்டோடைப் ஃபார் ஏர் டாக்ஸி அப்படிங்கிறத கொண்டு வந்தது சரளா ஏவியேஷன், பெங்களூரை சேர்ந்த கம்பெனி. சரிங்களா? அடுத்தது NVS-02ங்கிற சேட்டலைட்டை GSLV F-15ல வச்சு நம்ம லான்ச் பண்ண போகிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட், ஹெட் ஆஃப் இஸ்ரோவோட லிக்விட் ப்ரொபல்சன் சென்டர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மோகன் அவர்களை நியமனம் செஞ்சுருக்காங்க. அடுத்து, சைனாவோட ஏஐ மாடல் பேர் என்னென்னா டீப்சிக். கூகுளோட ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப்பிளோட ஆப் ஸ்டோர்லேயும் பார்த்தோம்னா அதிகமான டவுன்லோட்ஸ் எந்த ஏஐக்கு வந்திருக்குன்னா இந்த டீப்சிக்கு தான் வந்திருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட், ஹூ இஸ் அப்பாயிண்டட் அஸ் த நியூ CEO ஆஃப் உதாய் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புவனேஷ்குமார் அவர்களை நியமனம் செஞ்சுருக்காங்க. அடுத்தது, விச் முகல் எம்பரர் பில்ட் த முபாரக் மன்சில் பேலஸ் இன் ஆக்ரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோன்னா அவுரங்கசீப் தான் அதை பில்ட் பண்ணியிருப்பார். சரிங்களா? நெக்ஸ்ட், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். அம்பேத்கர் அவார்ட் யாருக்கு போயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ரவிக்குமார் அவர்களுக்கு. பெரியார் அவர் விடுதலை ராஜேந்திரன் அவர்களுக்கு போயிருக்கு. ரெண்டுமே கரெக்ட் தான், போத் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட், சிந்து சமவெளி நாகரிகம் தொடர்பான இருக்கை யாருடைய பெயரில் நிறுவப்படும்? தமிழக அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐரவாதம் மகாதேவம் அவர்கள் பேரில் இந்த சேர் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ ஐரவாதம் மகாதேவன். அடுத்தது, ஜோசப் அவுன் எந்த நாட்டின் ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னா லெபனான். சரிங்களா? பிரபாவோ சுபியாண்டோ இஸ் இன் விச் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தோனேசியாவோட ஒரு அதிபர் தான் பிரபாவோ சுபியாண்டோ. இவர் தான் குடியரசு தினத்துக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருப்பார். சரிங்களா? இந்தோனேஷியாவிலிருந்து குடியரசு தினத்துக்கு சீஃப் கெஸ்ட்டாக வரக்கூடிய 4வது அதிபர் இவர். சரியா? ஸோ இந்த மாதத்துக்கு உண்டான 150 கேள்விகளை பார்த்துருக்கோம். நன்றி.